நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தம் எதற்காக சிந்தினார்? நம் பாவங்கள் மன்னிப்பை பெறுவதற்காக இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தம் என்ன இரத்தம்? புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தம். அப்ப பழைய உடன்படிக்கை இல்லை, இனி புதிய உடன்படிக்கை. முதல் பலி மோரியா மலையிலே நடந்தது. அந்த மோரியா மலையில் தான் தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த மோரியா மலையில் தான் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஒப்பான ஈசாக்கின் பலி அங்கே நிறைவேற்ற ஆபிரகாம் சென்று கடைசியில் அவர் மீட்டெடுக்கப்படுகிறார். கர்த்தர் பார்த்து கொண்டார். அவர் அங்கே ஆட்டுக்குட்டியை கொடுத்து ஈசாக்கை அங்கே மீட்டெடுத்தது இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு நிழலாய் திருஷ்டாந்தமாய் இருக்கிறதுன்னு பார்த்தோம். அப்போ அந்த சிலுவையில் 3 காரியங்கள் என்ன? முதல் 3 வார்த்தைகள் போதனை, அடுத்த 2 வார்த்தைகள் வேதனை, கடைசி 2 வார்த்தைகள் சாதனை. முதல் 3 வார்த்தைகள்ல முதல்ல பிதாவை இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அந்த போதனை. உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி இவருக்காக இவர் நீதிமான், இவர் பாவம் இல்லாதவர் என்று அறிக்கையிட்டதினால் அவருக்கு சொன்னார், இன்று நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொன்ன வார்த்தை. 3வது அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று சொன்னதை பார்க்கிறோம். ஆரம்பிக்கப்பட்ட வார்த்தை ஸ்திரீயே. இவர் அந்த தாயை பார்த்து ஸ்திரீயே என்று அழைத்து, ஆனால் யோவானுக்கு தாய் என்று சொல்லுகிறார். அது நீங்கள் கிரேக்க பதத்தில் தனியாக வேறு வார்த்தை இருக்கும். மெட்ரி அப்படின்னு ஒரு இடம் போட்டிருக்கோம். அதுதான் அன்னை என்ற அர்த்தத்திலும். அதனால் தமிழில் கூட பாருங்கள், தாய் என்று குறிப்பிடுவது தாயே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று சொல்லவில்லை, ஸ்திரீயே அப்படின்னு சொல்லி. எனக்கு நீ தாய் அல்ல, ஆனால் உனக்கு நான் விட்டு செல்லுகிறேனே, எனக்கு ஒப்பாய் ஒரு மகனை, அவன் உனக்கு மகனாகவும் அவனுக்கு நீ தாயாகவும் இருப்பாய் என்று சொல்வதாக ஒரு போதனை. ஸோ அந்த 3 காரியங்களுக்கு அடுத்து 4, 5 வேதனை. அது எப்படி வேதனை என்றால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையும், தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆவிக்குரிய வேதனை. கடைசி 2ம் சாதனை. முடிந்தது, பிதாவின் சித்தம் நிறைவேறி முடிந்தது. அது மட்டுமல்ல, உமது சொந்த குமாரனான என்னை இந்த உலகத்திற்கு மனுஷகுமாரனாய் மானிட அவதாரமாய் இந்த உலகத்திற்கு என்னை கொண்டு வந்து உயிர்ப்பித்து கொடுத்த உம்மிடத்திலே ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். உமது சித்தத்தை நிறைவேற்றி முடித்து அந்த ஆவியை ஒப்பு கொடுத்த சாதனை. முதல் வாக்கியம் சிலுவையில் சொன்னது, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். என்ன அறியாதிருக்கிறார்கள்? நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் தலையில் முள்முடி அடித்தது, அவர் கை கால்களில் ஆணி அடித்தது, சாட்டையினால் அடித்தது, இப்படியெல்லாம் செய்கிறாங்களே, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பல இடங்களில் போதனைகளே அப்படி தான் நடக்குது. அப்படி அல்ல, அதனுடைய மறைபொருள் அது அல்ல. அவர் சொன்னது என்னென்னா, இப்போ நீங்கள் என்னை சிலுவையில் அரைஞ்சிட்டு இருக்கீங்களாப்பா, இதனுடைய காரணம் என்னதென்று அறியாது இருக்கிறீர்கள். நீங்கள் இப்படி செஞ்சாதான் உங்களுக்கு பாவ மன்னிப்பே கிடைக்க போகுது, நீங்கள் இதை செஞ்சாதான் உங்களுக்கு ரட்சிப்பே கிடைக்க போகுது. இந்த உலகம் மீட்கப்பட வேண்டும் என்றால் இதையெல்லாம் நீங்கள் செய்தாக வேண்டும், அது என் பிதாவின் சித்தம். அதனால் என்னை உங்ககிட்ட அவர் ஒப்பு கொடுத்தாரு. ஆக்கினைக்கு தீர்ப்பாக என்னை நானே உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துருக்கேன். இது தெரியாமல் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்களே, அதுதான் இந்த முக்கியமான காரணம் என்ன என்பது, எதற்காக நான் மரிக்கப் போகிறேன் என்பதை தெரியாமலேயே என்னை நீங்கள் இப்படி செய்கிறீர்களே
அதை தெரியாமல் இருப்பதற்காக இவர்களை மன்னியும் என்று சொல்லுவதாகத்தான் அதனுடைய மறைபொருள். மன்னிப்பு இல்லாமல் எதிர்காலம் இல்லை அப்படின்னு சொல்லி டெஸ்மாண்ட் டூட்டு அவர் ஒரு பிஷப்பு. அவங்க ஆப்பிரிக்க தேசத்தில் நெல்சன் மண்டேலா ஆட்சி காலத்திலே அவர் பிஷப்பாக இருந்தவர். அவர் எழுதிய புத்தகமே பாருங்கள், மன்னிப்பு இல்லாமல் எதிர்காலம் இல்லை என்ற புத்தகத்தை எழுதினார். நெல்சன் மண்டேலா 27 வருடம் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தார். வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் அவர் ஒரு தேநீர் குடிக்க சென்ற இடம், டீ ஆர் காஃபி, அங்கே சாப்பிட போகும்போது அங்கே ஒருவரை சந்திக்கிறார். இவர் கூட ஒரு நண்பர் கூட 2 பேரும் அங்கே போய் காஃபி சாப்பிட போகும்போது இவர் ஒருவரை பார்த்து போய் அழைக்கிறார், வாங்க கம் டு மை டேபிள், காஃபி சாப்பிடுங்க வாங்க. அவர் முகமெல்லாம் மாறி இல்லை நான் வரல அப்படின்ட்டு. இவர் எவ்வளோ வருந்தி அழைச்சார், நோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார். அப்போ நண்பர் கேட்டார், என்னங்க நீங்கள் அவரை அப்படி அவர் சரியாகவே உங்களை மதிக்கலை, மரியாதை கொடுக்கல, முகமே மாறி போச்சு நீங்கள் கூப்பிட்டதும், நீங்கள் அவ்வளோ தூரம் அவரை வருந்தி கூப்பிடுறீங்க, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ மண்டேலா சொன்னாராம், நான் சிறையில் இருந்தபோது என்னுடைய அந்த சிறைச்சாலைக்கு அதிகாரியாக இருந்தவர் இவரு தான் கொதிக்க கொதிக்க காஃபியை கொண்டு வந்து என் முகத்தில் வீசுவார். எப்போதும் காஃபியை கொண்டு வந்து கொடுக்க மாட்டார், கொஞ்சம் காஃபியை மேலே சூடாக அதை கொதிக்க கொதிக்க மேலே வீசி எறிவார். அதனால் இப்போ நான் அவரை போய் காஃபி சாப்பிட கூப்பிடும்போது நான் அவரை இன்சல்ட் பண்ணணும்னு நான் கூப்பிடல. உண்மையாகவே மன்னிப்பு என்றால் நான் மன்னித்து விட்டேன், அதை மறந்து விட்டேன். மன்னிப்பு என்றால் மறந்து விட வேண்டும், அதை நினைக்கவே கூடாது. நான் அதை நினைக்காம தான் அழைத்தேன். ஆனால் அவருடைய குற்ற உணர்வு, அவர் என்னோடு காப்பி அருந்த அவருக்கு மனம் இல்லை, அதனால் போயிட்டார். மன்னிப்பு சிலுவையின் தலைமொழிகளிலே முதல் திருமொழியே மன்னிப்பை சொல்லுகிறது. ஏன்னா சிலுவையின் அஸ்திவாரமே மன்னிப்பு. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.